பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஒண்ணுமே புரியல, போக போகத்தான் புரியும் இப்படின்னு ஒரு டேக் ஒன்று வச்சாங்க. அது கேட்டது போல வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அவங்களுக்கே என்னத்துக்கு வந்தோம், எதுக்கு வந்தோம் அப்படின்னு தெரியுதா தெரியலையா அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ இப்படி இருக்கக்குள்ள இப்போ 4வது வீக், அதாவது 26 நாட்கள் முடிஞ்சு 27, 28வது வீக்கில் நிறைய விடயங்கள் நடக்க போகுது அப்படி என்பதை போன வீக்கெண்ட் இறுதியிலேயே விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் சொன்னாங்க. அந்த எபிசோட் முடியக்குள்ள சொன்னாங்க அடுத்த வாரம் சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த சர்ப்ரைஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த வாரம் நிறைய விடயங்கள் விஜய் டிவியே தமிழ் பிக் பாஸ் டீமே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பண்ணி கொண்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ வந்த ஒரு ரீசெண்டான ஒரு தகவல் ஒன்று, அது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் நிறைய விடயங்கள் புதுசாக நடந்து கொண்டிருக்கு. பொதுவாக வைல்ட் கார்டு என்ட்ரியாக வர்ற போட்டியாளர்கள் நாங்கள் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு வர்றோம் அப்படின்றதே சொல்ல மாட்டாங்க. சர்ப்ரைஸாக யாருன்னு தெரியாமல் தான் உள்ளுக்குள்ளே வந்து கொண்டிருப்பாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும், ஓ இவங்களா அப்படின்னு. அதுக்கு முதல் சோஷியல் மீடியாவில் ரூமர்ஸ் போகும், நிறைய ரூமர்ஸ் போகும், இவங்க வாராங்க அவங்க வாராங்க அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு பாதி தான் உண்மையாக இருக்கும். உள்ளுக்குள்ள எபிசோடை பார்த்தா சில சர்ப்ரைஸான புதிய முகங்கள் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரியாக வர 4 பேரையுமே இவங்க தான் வர்றாங்கன்னு ப்ரொமோ போட்டுட்டாங்க. அதில் ஒருத்தர் அமித் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா லைவ்ல மக்களோட உரையாடி இருந்தாரு, நான் போய் என்ன பண்ணணும் என்ன கேட்கணும் அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சில தகவல் வெளியில வருது என்ன அப்படின்னா 6 வைல்ட் கார்டு என்ட்ரி, அதுல 4 பேரை காமிச்சிருக்காங்க, மீதி 2 பேர் சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு. அதுல இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா அந்த சர்ப்ரைஸா இருக்கிற 2 பேர்ல இதற்கு முதல் சீசன்ல வந்தவங்க மேபி ஓவியா, பிரதீப், ஆண்டனி அப்படின்னு மாதிரி சில தகவல் போகுது. ஸோ இது எல்லாத்தையும் விட பெரிய விடயம் என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இந்த ஷோவை விட்டு போயிட்டாங்க. சேதுபதி அண்ணா அவர்களுக்கு பதிலாக கமல்ஹாசன் அவர்கள் திரும்ப வந்திருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் செட்டுக்கு இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, அதை பற்றி அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் சில பேர் போட்டிருக்காங்க. இது உண்மையா அப்படின்னைக்குள்ள, அதாவது அதிகாலையில். ஸோ இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்குள்ள காலை ஒரு 3:30. ஸோ அப்போ காலையில் அவங்க போஸ்ட் போட்டது ஒரு 3 மணிக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் பிக் பாஸை பற்றி பேசுகிறாங்க ஒரு பேஜ் ஒன்று. ஸோ அப்போ அதிகாலையில் பிக் பாஸ் ஷோ இவிபி ஃபிலிம் சிட்டியில் எடுப்பார்களா, நடக்குமா அப்படின்னா இதற்கு முதல் எடுத்திருக்கார்களான்னா பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ல் அதிகாலை எடுக்கப்பட்டிருக்கு. பிரதீப் ஆண்டனி அண்ணா அவர்களுடைய விஷயனை பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு 5 மணி அப்படி எடுக்கப்பட்டிருக்கு. 4:30 எல்லாமே சில ஷூட்டிங் எடுக்கப்பட்டிருக்கு. கமல்ஹாசன் அவர்களுடைய டைமில் அவருடைய ஸ்கெடியூல் கேட்டது போல அதிகாலையில் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 அப்புறம் இப்போ இந்த 9 வந்ததுக்கு அப்புறம் அந்த அதிகாலையில் எடுக்கப்படலை, சரிங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு கிடைக்கிற அப்டேட்டின் படி கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் தமிழ் திரும்ப வந்துட்டாங்க. இந்த சீசன் 9 அவங்க தான் இனிமேல் நடத்த போறாங்க அப்படின்னு வருகிற தகவல் ஃபேக்கு, சரிங்களா? அது உண்மை இல்லை. இந்த சீசன் 8 பிக் பாஸ் தமிழ் சீசன் 8, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9, அதுக்கப்புறம் இனி வர்ற எல்லா சீசனுமே மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் தான் நடத்துவாங்க, வேற யாருமே வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா சேதுபதி அண்ணா அவர்கள் சீசன் 8 மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற வச்சாங்க. கமல்ஹாசன் அவர்கள் 1லேருந்து 7 சீசன் பண்ண முடியாதது. இப்போ கமல்ஹாசன் அவர்களுடைய சேலரி 135 கோடி கடைசியா சீசன் 7க்கு வாங்கினது. அதுக்கு முதல் 100 கோடி 90 கோடி அப்படின்னு இருக்கும். ஆனால் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் சீசன் 8ல் 50 கோடி என்னவோ, இப்போ சீசன் 9ல் 70-65 கோடி என்னவோ. ஆனால் சேது அண்ணா அவர்களுடைய அவருடைய சம்பளத்துக்கு இந்த ஷோவோட லாபம் மிக பெருசாக இருந்துச்சு. அதே நேரத்தில் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய வீக்கெண்ட் எபிசோட்டுக்கு
கமல்ஹாசன் அவர்களுடைய வீக்கெண்ட் எபிசோட பார்க்குற ஆடியன்ஸை விட அதிகமான பேர் பார்த்தாங்க. இன்னும் ஃபயரா வந்து சேதுபதி அண்ணா அவர்கள் கொண்டு போனாங்க. சேதுபதி அண்ணாவோட ஹோஸ்டிங் தான் பல மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஃபேன்ஸை தாண்டி பொதுவான மக்கள் விஜய் சேதுபதி அண்ணாவை விரும்புறாங்க. இது வந்து கிருஷ்ணன் சார் அவர்களே சொல்லியிருந்தாங்க, சேது அண்ணா எவ்வளவு தூரம் சக்சஸா சீசன் 8 முடிச்சாங்க, கொண்டு போனாங்க, எவ்வளவு தூரம் மாபெரும் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு. ஸோ இனி வருகின்ற தமிழ் பிக் பாஸ் சீசன், இந்த சீசன் 9 மட்டுமில்லை, இனி வர்ற எல்லா சீசன்லையுமே விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ கமல்ஹாசன் அவர்கள் அப்படி இருக்கக்குள்ள கமல்ஹாசன் அவர்கள் இந்த சீசன் வந்துட்டாங்க, அவங்க நடத்த போறாங்க அப்படின்னு இப்ப வாரது பொய்யான தகவல். ஸோ அப்போ அதிகாலையில் ஷூட்டிங் எடுக்க போறாங்க அப்படின்றது மேபி விஜய் சேதுபதி அண்ணா அவர்களே அதிகாலை EVP ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் அவர் வந்து எடுக்கலாம். அவருடைய படத்தோட கால் ஷூட் காரணமா ஏர்லியா வந்து எடுக்கலாம். பட் கமல்ஹாசன் அவர்கள் வேற சான்ஸ் இல்லை. சரிங்களா? இதுதான் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட ஹோஸ்ட் தொடர்பான டுடே அப்டேட். ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.